Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நேர்லே வணக்கம். இது சாணக்கியா. இது 9 மணி முடிய போகுது, 10 மணி ஆக போகுது. பட் ஆனால் இப்போது ஏன் இந்த நேரலை அப்படின்னா பொலிட்டிக்கல் பிரேக்கிங். இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன் சீசனில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப பிரதானமான கூட்டணியாக தமிழக களத்தில் இருக்கிறது. திமுக அரசை வீழ்த்துவதற்கான நம்பர் 1 சாய்ஸ் அப்படின்னு பல அனலிஸ்டால சொல்லப்படுகிறது. தாவேகா போன்ற கட்சி எமர்ஜ் ஆகிருக்கக்கூடிய நிலைமையிலும் அதுக்கு காரணம் அந்த கூட்டணி, அது இருக்கக்கூடிய கட்சிகள், அணிவகுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள். அதுதான் இப்போ சமீப நாட்களாகவே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து விட்டது அப்படின்னு ஏப்ரல்ல சொல்லப்பட்ட நிலையில பன்னீர்செல்வம் அவர்கள் சமீபத்தில் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தற்போது அடுத்த ஒரு விலகல். பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக கடலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட பல ஈக்குவேஷன்ஸ் அங்கே இடித்திட்டு வந்த நிலையில் இப்போ அந்த முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். டெல்லியில் அந்த ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கத்தில் பாஜகவுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்த நிலைமையில் நடந்து இன்னைக்கு தான் எல்லாரும் செட்டில் ஆகி இருக்காங்க. அமித்ஷா அவருடன் ஆலோசனை கூட்டம், கூட்டணியை எப்படி பலப்படுத்துவது அப்படின்ற மோட்டோவில் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டம், அது முடிந்த கையோடு இங்கு டிடிவி தினகரன் அவர்கள் விலகியிருக்கிறார். இது தொடர்பான நேரலை தான் இது. இப்போது நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மெகா கூட்டணின்னு 2022 லோக்சபா எலெக்ஷனை நோக்கி திரு இபிஎஸ் சொன்னார். அப்போ பாஜக வெளியில் போச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் இப்போவும் மெகா கூட்டணி அந்த கட்சி வரப்போது பாருங்கன்னு சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் கூட திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். மிகப்பெரிய கட்சி, பிரம்மாண்டமான கட்சி வரப்போகிறதுன்னு சொல்லியிருந்தார். கிளாப்ஸ் அள்ளியிருந்தது. யார் என்று யூகம் போயிட்டு இருந்துச்சு. யூகம் தாண்டி இப்போ யாரோட வியூகம் தெரியல, 2வது கட்சி இப்போ வெளியில் போயிருக்கு. உங்களோட பார்வை? நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. இதான் அலைன்ஸ் பிரேக்கிங் நியூஸ். அலைன்ஸ்லேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் செய்தியாளர் சந்திப்பு ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த திருமண விழாவில் பேசிட்டு வரும்போது இந்த பக்கம் திருமணத்தில் மணமக்களை இணைச்சிட்டு இந்த பக்கம் கூட்டணியை முறிச்சிட்டாரு பார்க்குறோம் நம்ம. வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ், நோ டவுட். இது கட்டாயமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். திருக்குறளில் ஒரு அற்புதமான குறள் உண்டு. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மயிலிறகை ஆனாலும் ஒரு இறகு இருந்தால் அது ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மயிலிறகு முழுக்க சேர்த்து கட்டி வச்சு ஒரு வண்டி முழுக்க இருந்தது அப்படின்னா அந்த வண்டியில் மயிலிறகுகளுடைய வெயிட்டு தாங்காமல் அச்சே முறிஞ்சிடக்கூடிய வாய்ப்புண்டு அப்படின்னு பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ சசிகலா அவர்கள் இல்லை, சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி இல்லை, சரி ஒரு மாதிரி பிரச்சனை. அப்படி அடுத்து ஓபிஎஸ் இல்லை, பிரச்சனை. அப்படி ஒன்றா போயிட்டே வரும்போது சரி ஓகே பிஜேபி ஏடிஎம்கே இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அதில் நீங்கள் சொன்னது போல் என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே அப்படின்னு வரும். அப்போ அதில் திரும்பி அதில் என்டிஏவாக இருந்த ஓபிஎஸ் வெளியே போகிறார். அப்போ என்டிஏ ப்ளஸ் பழைய ஏடிஎம்கே தான் இவங்களுடைய கால்குலேஷன். அதான் என்டிஏ வித் ஏடிஎம்கே அப்படி தான் இப்போ இவங்க சொல்ல பிஜேபி இல்லாமல் என்டிஏ கிளைம் பண்ணுறது இன்க்ளூசிவ் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பழைய என்டிஏங்கிறது இருக்குது. சரிங்களா? இந்த 2024 இருந்த அலையன்ஸ் இல்லை, பிஜேபி மட்டும் ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது என்டிஏ இல்லை. சரிங்களா? அது பிஜேபியோடைய அலையன்ஸ் கிடையாது, ஏடிஎம்கேயோட அலையன்ஸ். இப்போ நீங்கள் என்டிஏங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் ஆல்ரெடி ஒரு அலையன்ஸுங்க, அதில் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணுது, அப்போ தானே நீங்கள் என்டிஏ யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதில் ஏற்கனவே இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறன்னு சொல்லிட்டாரு. திரு பண்ருட்டி ராமச்சந்திரனோட திரு டிடிவி அவர்களும் வெளியேறன்னு சொல்லிட்டார். அப்போ கட்டாயமாக இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவு வித்தவுட் எனி டவுட். இதில் ஓபிஎஸ் போகிறதுக்கான, அவர்கள் வெளியில் போகிறதுக்கான காரணம் நமக்கு தெரியுது. அவர்கிட்டன்னு ஒரு கட்சி இல்லை, அவர் கிளியராக என்ன பண்ணுறது இல்லை. அவருக்கு கேசஸ் இருக்குது, டிஸ்பியூட் கேசஸ் இருக்குது ஏடிஎம்கே கூட, அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இவருக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு பார்ட்டி இருக்குது, சிம்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அலையன்ஸ் போகிறதுக்கான ஸ்மூத்தான வே இருக்குது. இவர் இதற்கும் இபிஎஸ்ஸை நான் ஏற்றுக்கவும் தயார், சிஎம் கேண்ட் ஏற்றுக்கவும் தயார், நான் பிரச்சாரம் செய்யவும் தயார், அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா பண்ணவும் தயார்னு எல்லாத்துக்கும் இறங்கி வந்தார். ஆனாலும் இந்த முடிவு யாரோட பிரச்சனை? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே இறங்கி போனீங்க அப்படின்னா இது எங்கேயுமே நடக்கும். அது பாஜகவுக்கும் நடக்கும், இபிஎஸ்ஸுக்கும் நடக்கும்,
சசிகலாவுக்கு நடந்தது, ஓபிஎஸ்க்கு நடந்தது, டிடிவிக்கு நடந்தது. அவருடைய கட்சிகளை பலப்படுத்தி என்னுடைய கட்சி தனி அப்படிங்கிற இடத்துல நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ ஏறும். நீங்கள் எப்பயுமே பரிபூர்ண சரணாகதி அப்படின்னு ஒன்று பண்ணீங்கன்னா அது டேக்கன் கிராண்டடாக ஆகும். புரியுங்களா? கட்சியை சேர்த்துட்டாரு திரு சரத்குமார், ஏர்போர்ட்டில் நின்று திட்டிட்டு போகிறாரு கமல்ஹாசன். கமல்ஹாசன் அவர்களை பிரதமர் பார்க்குறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? திரு சரத்குமாரை பிரதமர் நேராக சந்திப்பாரா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் மெர்ஜான பிறகு எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சப்மிசிவாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட்டணிக்கு தலைமை ஏற்பவர்கள், கூட்டணியை விரும்புபவர்கள், ஆட்சியை விரும்புபவர்கள் புரிந்து கொள்ளணும். திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ பல சந்தர்ப்பங்களில் விமர்சனம் செய்யும் போது அவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. முந்தா நேற்று இதே கடவுளில் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வந்து திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைங்க, மாநகராட்சி வாசலில் நாங்கள் சண்டை போட்டு வந்திருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டணி யாருடனா நாங்கள் வந்து டிசம்பரில் ஜனவரியில் சொல்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் தொண்டை போட்டு வைக்கக்கூடியவரா திமுக தலைவர் இருக்கிறார். என்ன காரணம்? ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற ஒரு சிங்கிள் அஜெண்டா. அப்போ அதுபோல் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறவங்க யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு எளிமையான ஒரு பழமொழி உண்டு, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவோம். இது பழைய பழமொழி. அப்போ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரக்கான விஷயம் டேக்கன் ஆன் போர்டு. எல்லாத்தையும் அதுக்கு என்ன வழிங்கிற டேக்கன் ஆன் போர்டுங்கிற விட்டுட்டு டேக்கன் கிராண்டட் விட்டீங்கன்னா அந்த சிக்கல் எப்பயும். திரு டிடிவி அவர்கள் இந்த அலையன்ஸ் பற்றி நான் இப்போ பேச மாட்டேன். என்டிஏல இருக்கீங்களா? நான் சொல்லலை. என்டிஏல இருக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் டிசம்பரில் முடிவெடுப்போம். இந்த அறிவிப்பை மட்டும் ஏற்கனவே தொடர்ந்து இருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ அவர் இருந்ததாகவும் இப்போது இல்லைன்னு ஆகி அப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணி முறிஞ்சுதாங்கிற கேள்வி வருது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் எங்கள் கூட்டில் இருக்கிறாருன்னு இபிஎஸ் ஒரு முறை கூட சொன்னதில்லை. சரிங்களா? திரு நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் அனுசரித்து போய் சொல்லிட்டு இருந்தார். டிடிவி அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்து அவர்கள் வேற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உள்ள சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும், பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் திரு டிடிவி என்ன செஞ்சிருக்கணும், டே ஒன்று சார் நாங்கள் 2024 அலையன்ஸில் இருந்தோம், நோ டவுட். இது வரப்போது 2026. இன்னைக்கு கொடுத்த பேட்டி, வேறு காட்டுமன்னார் கோயிலில் கொடுத்த பேட்டி நம்ம திரும்ப போடுவோம், நம்ம முடியும் போது மக்களும் பார்க்கட்டும். இன்னைக்கு சொன்ன அதே விஷயங்களை இபிஎஸ் மீதான விமர்சனம் மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் எப்பயுமே சொல்லியிருக்கலாம். நாங்கள் 2024 ஆதரித்தோம், 2026 என்ன செய்ய போகிறோம், டிசம்பரில் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எந்த கூட்டணியில் யாருங்கிறது டிசம்பர்லையும் ஜனவரியில் தான் முடிவாகும். விஜய் தனித்து போட்டிடுவாரா, திமுக கூட்டணி உடையுமா, அதிமுக கூட்டணி யாராவது சேருவாங்களா, அதிமுக கூட்டணி அமையாதா, இது எல்லாம் எப்போ தெரியும்? டிசம்பர்லையும் ஜனவரி தான். நம்ம பல முறை சொல்லிட்டோம். இவர் என்ன டேட் கேட்டிருக்காரு, டிசம்பரில் பாருங்கன்றார். திருமதி பிரேமலதா என்ன சொல்றாங்க, டிசம்பர் ஜனவரியில் பாருங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப இவர் இன்னைக்கு கொடுத்த பேட்டியை அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்கலாம். அதர் தேன் தி இபிஎஸ் கமெண்ட்ஸ். இபிஎஸ்ல வந்து ஒரு துரோகம் வந்து தலைவிரிச்சாடுது, துரோகம் வந்து அலங்காரத்தோட போதுன்னு சொல்லி அவர் வந்து இபிஎஸ் பரைமுகமா பேர் சொல்லாம இந்த ஒரு கமெண்ட்டை விட்டுட்டு நாங்க எங்க கட்சி எவ்வளவுப்படுத்துறோங்க, 26 யாரோட கூட்டணிங்கிற 26 டிசம்பர் 25 டிசம்பர்ல முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா அவர்கள் இவர்களை தேடி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர் வந்து நான் ஏற்கனவே 24 எழுதி கொடுத்தவன், 26 எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை, நீங்கள் குறிப்பிட போல அவர்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கிறோம், அவர்கள் அழைத்தால் பிரச்சாரத்துக்கு போவோம். இதெல்லாம் சொன்ன உடனே நமக்கு தான் டிமாண்ட் இருக்கு, அவர்களுக்கு கேட்பார் இல்லைங்கிற ஒரு சென்ஸ் வந்து நார்மலாவே வந்துருது. ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு. நார்மலாவே யாருக்கும் வந்துடும். நான் சொல்ல ஏடிஎம்கேக்கு இது நடக்கும்ன்றேன், பிஜேபிக்கு இது நடக்கும்ன்றேன். நீங்க வந்து இது வந்து பிசினஸ் மீட். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிசினஸ் பர்பஸ் இருக்கு. எனி அலையன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. திரு கமல்ஹாசன் வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல சேராரு, யாரு டிவியை உடைச்சவர், அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் சால்வ் ஆகுது. ரைட்? அப்ப அவர் ராஜ்யசபா கிடைக்கணும், அசம்பிளி எலெக்ஷன் எங்களுக்கு ஏதாவது சீட் கொடுக்கணும். அப்ப எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்பஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் a பிசினஸ், நோ டவுட். அப்ப வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு நோக்கம் இருக்கு, பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, டிடிவிக்கு எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு. அப்ப இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும். எல்லாமே வந்து நான் வாங்கினனால தான் உனக்கு வித்துச்சு அப்படி கிடையாது, நான் வித்ததுனால தானே நீ வாங்கின அப்படின்னு கிடையாது. நீ வித்த நான் வாங்கினேன், உனக்கு பெனிஃபிட், நீ வித்ததுனால எனக்கு பெனிஃபிட், நான் வாங்கலாம். இப்படி திஸ் இஸ் கால்ட் மியூச்சுவல் பெனிஃபிட். அப்ப அப்படி இல்லாம என்னால தான் உனக்கு பொழப்பு, உன்னால தான் எனக்கு பொழப்பு, அப்படி ரெண்டு பேரா இருந்தா ரெண்டு பொழப்பு. யாருடைய பொழப்புமே தேவையில்லைன்னு யாருமே கூட்டணி வச்சிருக்க வேண்டியது இல்லையா? ஆட்சி ஆளுங்கட்சியாருடைய டிஎம்கே ஏன் கூட்டணி வைக்கணும்? 2 முறை ஆளுங்கட்சியா இருந்து பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண 10 வருஷம் ஆட்சி கொடுத்த பிஜேபி ஏன் கூட்டணி வைக்கணும்? 3வது விஷயத்துல எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சந்திரபாபு நாயுடு உள்ள கொண்டு வரணும்? ஏன் இவர் நிதிஷ்குமார் அங்கிருந்து இந்தி கூட்டணி ஏன் உடச்சு கொண்டு வரணும்? நாங்க 2 முறை நல்லாட்சி கொண்டு போயிருக்கலாம். யாரா இருந்தாலும் சிறு துரும்பும் பல்குத்தவதும். அப்ப துரும்பு தானே தூக்கி போடக்கூடாது. யாருக்கு ஆட்சிக்கு வரணுமோ, யாருக்கு ஆட்சியை தக்க வைக்கணுமோ அவங்களுக்கு. இங்கே ஏடிஎம்கே இபிஎஸ். எஸ். அப்ப எல்லாருமே இந்த இடத்துல கவனமா இருக்கும். நான் திருப்பி நான் சொல்ல ஏடிஎம்கே வந்து தப்பு பண்ண நான் நிக்கல. ஏடிஎம்கே அந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா ஏடிஎம்கே அந்த ஆபத்து இருக்குன்னு சொல்ல வரேன்.
பிஜேபி அந்த மாதிரி வந்து பரிபூர்ண ஜனாதிபதி ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் கேட்போம், நாங்க வந்து ஏடிஎம்கே உடைய பிஜேபி விங் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குன்ற. அதே தான் இபிஎஸ் அவர்களுக்கும். இபிஎஸ் அவர்கள் வந்து நாங்க பிஜேபி என்ன செஞ்சாலும் செய்வோம், நாங்க என்ன சொன்னாலும் கேட்போம்னா அவருக்கும் அதே ஆபத்து இருக்கு. பிஜேபி அவரை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லோருமே வித் ஆல் ரெஸ்பெக்ட், நான் உங்களை மதிப்பேன், நீங்க என்னை மதிக்கணும், அந்த இடத்துக்கு நகர்ந்தான ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதுதான் டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கான காரணம். அவங்க ஏன் 15 கோடி ரூபாய் காசு கொடுத்தாங்க, எல்லா கட்சியும் காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தல வாங்கிட்டு யாராவது கேட்டாங்களா? இவர்கள் திட்டுகிறார்கள், நீ யார் திட்டம் சொல்லி டிஆர் பாலுவோ டிகே செலவோ கேட்குறாங்களா? அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நீங்க ஒரு பர்பஸ்க்காக என் கூட இருக்கீங்க, நான் ஒரு பர்பஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது. அது என்னன்னா திரு டிடிவி தினகரன் ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டாரு. நம்ம அதை அவங்க டெக்னிக்கலாக எடுத்தாங்க. பிஜேபி என்ன நினைச்சிருது, அவர் இது மாற்றி செய்ய மாட்டார். மாநில தலைமை என்ன நினைச்சிருது, நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா தெரியலையே, டெல்லி என்ன சொல்லுதுன்னு தெரியலையே, டெல்லி சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே. இவர் ஏதாவது என்னங்க இல்லை, எல்லாரோட பிரஸ் மீட்டிங் எல்லாரோட பிஹேவியர் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, என்னங்க சத்தமே வர மாட்டோம், நம்ம எவ்வளோதான் விட்டு கொடுத்து போகுது. இன்னைக்கு வந்து வெளியேறார். எம்ஜிஆர் வந்து ஒரு பழமொழி சொல்வார், வளைந்து கொடுக்க முடியும் வரை வளைந்து கொடு, முடியும் வரை வளைந்து கொடு, ஒடியும் நிலை வந்தால் நிமிர்ந்து நில். எவ்வளவு முடியுமோ. அப்ப இவர் ஒடிஞ்சிருவோமோன்னு பயப்படுறாரு, வெளியே வர்றாரு, அவ்வளவுதான். அப்ப இது நாளைக்கு பிஜேபிக்கு நடக்கலான்ற, நாளைக்கு ஏடிஎம்கேக்கு நடக்கலான்ற. திரும்ப சேர்த்து சொல்றேன், ஏடிஎம்கே அந்த மாதிரி வந்து பிஜேபி வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் பாஸ், நீங்க என்ன ஆட்சியில் உட்கார வைங்க அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கேவை பிஜேபி அப்படி ட்ரீட் பண்ணும். பிஜேபி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்களோ அவ்வளவுதான், எங்களுக்கு வந்து நாங்க 4 எம்எல்ஏ இருக்கிறோம், இன்னைக்கு எங்களுக்கு 40 எம்எல்ஏ வந்துட்டா போதும் உங்க புண்ணியத்தில் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் கொடுக்குறத வாங்கிட்டு பேசாம அவங்களுக்கு தெரியும். அதுதான் திரு ஓபிஎஸ் பண்ணார். திரு ஓபிஎஸ் பண்ணது ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறார் திரு டிடி. ஓபிஎஸ் நினைச்சாரு எல்லாம் டெல்லியில் இருக்கவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்றாரு, எவ்வளவுதான் நம்ம அவமானம் தாங்குறதுன்ற. அப்ப நீங்க கீழே இருந்து உங்க கட்சியை வளர்த்து ஒரு பெரிய வலுப்படுத்தி திரு ஓபிஎஸ் போகக்கூடிய இடமெல்லாம் செல்வாக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி யார் துச்சமா மதிப்பா? உங்களுக்கு புரியுங்களா? அதை செய்யவே இல்லை. இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் வெளியே வந்துட்டு நம்ம தேசிய ஜனதா கூட்டணி வெளியே வர்றோம், செப்டம்பர்ல மதுரையில் மாநாடு நடத்துறோம். மதுரை மாநாடு இங்க செப்டம்பர் 3 தேதி ஆயிடுச்சுல, ஒரு அறிவிப்பு வந்திருக்கா? 25 நாள் மறுத்து அறியும், அவ்வளவுதான். ஏன் அப்ப அதான், அப்ப நீங்க மக்கள் செல்வாக்கு வளர்க்காம பாஜக நம்மளை பார்த்துக்கொன்ன, பாஜக இன்னொரு மாவட்ட தலைவராவோ இன்னொரு மாநில நிர்வாகியோ தான் பார்க்கும். பாஜக கட்சியை பார்க்கணும்ல, உங்க கட்சியை நீங்க தானே பார்க்கணும். அப்ப அதே வேலையை திரு டிடி முன்னாடியே பண்ணிட்டு வந்திருந்தாரு, இந்த பிரச்சனையே கிடையாது. நாங்க அலைன்ஸ் எப்பங்க இதே தான் சொல்லிருக்கணும். இன்னைக்கு சொன்ன போல் தான், காட்டுமன்னார் கோயில் சொன்ன போல் தான், டிசம்பர்ல பார்ப்போங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கீங்களா, டிசம்பர்ல பார்ப்போங்க. நீங்க என்ன செய்றீங்க, கட்சியை வளப்படுத்தும். நீங்க எப்படி போட்டீங்க, நாங்க 234 தொகுதியிலும் போட்டியிட தயாரா இருக்கோம், தேவைப்பட்டால் கூட்டணி வைக்க தயாரா இருக்கும். உள்ளதானே? அதுல வந்து உங்களுக்கு என்ன நீங்க மாத்தி சொன்னீங்கன்னே வராதுல்ல. இப்ப எதுக்கு உள்ள வருவானே, எதுக்கு வெளியே போன, இந்த பிரச்சனையே வரல. இப்ப ரொம்ப தெளிவான போது 2024 கூட்டணியே சூப்பரா வச்சுட்டாங்க பிஜேபி. வி வேர் வித் பிஜேபி, வி வாண்டட் மோடி டு பி தி பிரைம் மினிஸ்டர். நாங்க பர்பஸ் சால்வ்ட், அந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த 2000 திரும்ப என்டிஏ இருக்கலாம், எங்க தலைமையில் கூட்டணி இருக்கலாம், வேற கூட்டணி நான் சேரலாம். அது நாங்க தொண்டர்கள்ட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் பாக்குறீங்களா, நான் டெய்லி ஒரு ஊர் போயிட்டு இருக்கேன். 26ல நான் சொல்லுவேன், 25 டிசம்பர்ல நான் பேசுவேன். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஒரு கிரே ஏரியா இருக்கு. இன்னைக்கு வந்து என்டிஏ உடைந்ததுன்னு ஊடகங்கள் ஒரு செய்தி. அதுக்கு என்ன காரணம்? உள்ளதான பாயிண்ட். அப்ப அவரவர் தெளிவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லையே, முன்னாடி எந்த பிரச்சனை இல்லாம இருக்குல்ல. பட் வேணும்னு நினைக்கிறவங்க, ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க, வெதர் இட்ஸ் ஏடிஎம்கே ஆர் இட்ஸ் பிஜேபி, யாரையும் விடுவது நல்லதில்லை. நான் முதலே சொன்னது போல கட்டாயமா பேர் இழப்பு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க போனா என்ன ஆயிரம், அவங்க ஒவ்வொருத்தரா போனா என்ன. நீங்க வந்து திரு ஜான் பாண்டியன் வேணும்னு நினைக்கிறீங்க, திரு டாக்டர் கிருஷ்ணசாமி வேணும்னு நினைக்கிறீங்க, அவர்கள் வந்தா தேவேந்திர குல சமுதாயமே உள்ள வந்துருமா? அப்படின்னா அவங்களே எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பாங்களே, உங்களுக்கு கூட சேர்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இவர் எத்தனை முறை எம்பி ஆயிட்டார், அவர் எத்தனை முறை எம்எல்ஏ ஆயிட்டார், தனியா யாருமே ஆகல. அப்ப அவர்களே ஆக முடியாட்டாலும் நீங்க கூட வச்சிருக்கீங்க. எதுக்கு? யாரையுமே விட்டுறக்கூடாதுங்கிற அந்த தன்மை. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது? அப்ப யாரையுமே விடக்கூடாதுங்கிறதா வேணும். எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமா? முரண்பாடு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சார் முரண்பாடு? நீங்க சொல்லுங்களேன். நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விட்டுருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை முறைன்னு சொல்லுங்க. அப்ப ஏன் ரெண்டும் தனித்தனியா இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. அப்ப அவங்க வேணும்னு நினைச்சுக்கிட்டு தானே ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன? அது மாதிரி தானே. அப்ப எல்லோரும் வந்து ஒன்னா இருந்தாங்கன்னு உண்டு வாழ்வு, இல்லைன்னா 2026 மே மாசம் பார்க்கணும். இதுல வந்து நம்ம நீங்க சொன்னது போலயே இது வந்து திரு டிடிவி அவர்களுடைய ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுப்போம். இந்த இடத்துல தவறான ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியா வருதா இல்லை, சப்மிசிவா போனது. நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு 50 எம்எல்ஏ கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க,
என்ன தவறான முடிவுங்கிற நம்ம தவறான முடிவு வரும். நான் சொல்ல வருது அலையன்ஸில் அவர் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விக்கு இன்னைக்கு சொன்ன பதிலே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலான். இப்பயுமே இன்னைக்கும் அவர் வந்து இனிமே ஜென்மத்துக்கு நான் ஏடிஎம் கூட போக மாட்டேன், இனிமே ஜென்மத்துக்கு நான் பிஜேபி கூட போனேன்னு சொல்லலை. அப்படி 2024 சொன்ன ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கு. சொல்ல போறீங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியுது? காலத்துக்கும் ஒரு எதிரியும் கிடையாது, காலத்துக்கு ஒரு நண்பனும் கிடையாது. இதுதான் சொல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர அதான் சொல்லி நம்ம தான் பழமொழி தான் தமிழ்நாடு அரசியல் எல்லாமே இருக்கேன். தீண்டத்தகாதர் என்பது யாரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, எல்லாம் வச்சிருக்கோம்ல, அன்னைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன அவசரம்? அப்ப அவர் தொடர்ந்து வந்து நாங்கள் அலையன்ஸ்ல இருக்கிறோம் சொன்னதுனால இப்ப வெளியேறோம் சொல்ல வந்துச்சு. இருக்கிறோமா இல்லையான்னு கேட்டால் அது அந்த பர்பஸ் முடிஞ்சு வச்சுங்க. அடுத்த பர்பஸ் 26 பார்ப்போம் சொன்னா இந்த டிமாண்ட் அங்கே இருந்திருக்கும்ல. அப்போ இது தவறான முடியும்னு சொல்ல, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணாங்க. இப்போ அதை அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க. இப்பையும் 2026 இந்த அலையன்ஸ் அமையாதுன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி செப்டம்பர் மாநாடு கிடையாதுன்னாரோ அது போல திரு டிடிவியும் திரும்ப வந்து அலையன்ஸில் வரலாம். ஏன்னா அவங்க எல்லாமே இந்த டிசம்பர் ஜனவரிலாம் புரியும். இன்னைக்கு டெல்லியில் உட்காந்துருக்கிறாங்க பிஜேபியுடைய மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்து, அவங்க இதை பேசாமல் இருப்பாங்களா? அவங்கள்ட்ட கூட்டு அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ சந்தோஷ்ஜியோ எல்லாரும் 4 பேர் பேசாமல் இருப்பாங்களா? கட்டாயம் பேசுவாங்க. இதோட இம்பாக்ட் என்ன பேசுவாங்க. அப்போ ஏன் யார் தப்பு, எங்கே தப்பா, உங்கள் தப்பா, நீங்கள் பார்த்துருக்கணுமா? மாநில தலைமை என்ன பண்ணுது, கூட்டணி தலைமை அதிமுக என்ன பண்ணுது, திரு டிடிவி தினகரன் அதிக ஆசைப்படுறாரா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்கல்ல. அதுக்கப்புறம் திரும்ப சரியாகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. திரு விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அடுத்த கட்டம் என்னங்கிறத we have to wait. இந்த விஷயங்களுக்கு நான் திருப்பி வரேன். பட் ஆனால் நான் இதில் கேட்கணும் நிற்கிறது, இதில் வந்து டிடிவி அவர்கள் சப்மிசிவாக போயிட்டார், இறங்கி வந்துட்டார் அப்படின்னா அதிமுக அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, அவங்க ஒரு பிஓவில் நின்று பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல அடிமை கிடைச்சிட்டாங்க, ஒரு 4 சீட்டு, பட் ஓட்டை மட்டும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினச்சாது ஒரு ஜெயிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கணும். பட் ஆனால் அவங்க அது கூட யோசிக்காம ஆதரவு கொடுக்க வரவங்களை கூட ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லையோ? நீங்க பயங்கரமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க. ஒரு அடிமை கிடைச்சிட்டாரு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நக்கலா அவங்க வந்து ஒரு இலக்காரமா பார்த்தா கூட ஏத்துக்கணும்ல. இல்ல அப்படி வந்து பார்த்தாங்கன்னு நட்ட அவங்களுக்கு அதான் நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி கூட பார்க்கலையன்றது தானே இதுல கேள்வி. தெரியாது நமக்கு வந்து எல்லாம் நம்ம சொல்றது இது வந்து அவர்களுக்கு இழப்பு. ஐ வாண்ட் டு ஸ்டாப் தேர். யார் தப்புன்னு நமக்கு தெரியாது. நான் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். எக்மோரில் வந்து ஒரு கோர்ட்டில் எங்கள் தினமலர் அலுவலகத்தில் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஓடிச்சு. அப்போ நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் எங்கள் ஆசிரியருக்காக. அப்போ வந்து ஒரு அழகான இளம் மனைவி, ஒரு கணவர், அவங்க விவாகரத்துக்காக நிற்கிறாங்க. அந்த மனைவி காலை பிடிச்சி கதறது, வேண்டாம் வேணாம், மலையாளி ஃபேமிலி அவங்க வேண்டாம்னு அவர் வந்து உதறி போகிறார். நான் யோசிக்கிறேன், இவ்வளவு அழகாக இவ்வளோ சமத்தாக பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கிறாங்க, இவர் ஏன் வந்து மாட்டேன்னு சொல்கிறாரு? எவனாலும் சம்மதிப்பானே, இவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பகை வருதுன்னு புரியல. அப்புறம் 5 நிமிஷம் நமக்கு யோசிக்கணும், இது நாம் பார்க்குற தோற்றம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. குடும்பத்தில் ஒன்று இருக்கும்ல, அவங்க அந்த மனைவி மேலே என்ன அவர் கம்ப்ளைண்ட் சொல்லுவார், அந்த கணவன் மேலே அந்த மனைவி என்ன கம்ப்ளைண்ட், அவங்க குடும்பம் என்ன சொல்லிச்சு நமக்கு தெரியாது. பின்னாடி பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, நாம அந்த 2 பேரை பார்க்குறோம், பிரியிறாங்க, ஐயோ ஏன்டா அப்படின்னு நினைக்கிறோம். பின்னாடி இது டிடிவி அவர்களுடைய தவறா, பிஜேபியுடைய தவறா, இபிஎஸ் அவர்கள், அது நமக்கு காலம் சொல்லும். நமக்கு என்னென்ன, ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, ஒன்றா இல்லைன்னா திமுகவுக்கு நல்லது. இதில் யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க திமுக வரணும்னு நினைக்கிறாங்களா, நாம் வரணும்னு நினைக்கிறாங்களான்னு கேள்வி. அவ்வளோதான். இப்போ என்டிஏ ஆட்சி தானே திரு அமித்ஷா சொன்னார். அப்போ என்டிஏ ஆட்சி எப்போ வரும்னு பார்க்கணும்ல. திமுக ஆட்சி இல்லாட்ட தானே என்டிஏ ஆட்சி வரும். என்டிஏ ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியா, பிஜேபி ஆட்சியா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அது செப்பரேட். நம்ம பல முறை சொல்லியிருக்கேன், அது செப்பரேட். முதல் கேள்வி டிஎம்கே ஆட்சி இருக்குதா இல்லையாங்கிறது. அப்போ டிஎம்கே ஆட்சி கீழே இறங்காமல் நீங்கள் எப்படி மேலே ஏறுவீங்க? அப்போ ஏடிஎம்கே ஆட்சி, பிஜேபி ஆட்சி, என்டிஏ ஆட்சி வரணும்னு விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரும் இதில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான முயற்சி என்னங்கிறத பார்க்கணும். அதை மிஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸான இழப்பு, எல்லாருக்கும் தான் இழப்பு. இப்போ இபிஎஸ் அவர்கள் ஜெயிக்கலை அப்படின்னா அவருக்கு மட்டுமா? அவர் கூட இருந்த பிஜேபிக்கு இழப்பு தானே. சரிங்களா? டிடிவி தினகரன் வந்து இவ்வளோ வருஷம் கட்சி நடத்தி தாவேக்கா வந்து ஒரு ஆளாயிருச்சு, சீமான் ஒரு ஆளாயிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆளாயிருச்சு, நம்ம இன்னும் ஒரு ஆளாகலன்னு நினைச்சோம்னா அப்போ அவருக்கு ஒரு இழப்பு தானே. திரு ஓபிஎஸ் அப்போ ரைட்டான ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டியது எல்லாருக்குமான விஷயம் தானே. அவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்ன இருந்துச்சு? திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டு இருந்தார்? திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணை தயார். அவ்வளோதான். அப்போ வந்து அது நான் என் கட்சியை பலப்படுத்துகிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கூட்டத்தை பாருன்னு கிளம்புனாங்கன்னு நம்மளை எல்லாருமே மதிப்பாங்கன்ற அதே தான் திரு ஓபிஎஸ். அவர் இபிஎஸ் அவரோட அவருடைய கட்சியை பலப்படுத்த போயிட்டு இருக்கிறாரு. பிஜேபி என்ன பலப்படுத்துதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியுங்களா? திமுக அரசை எதிர்த்து திரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குன்னு கேட்குறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வேண்டாமா? எல்லாமே சுபிட்சமாக போயிருச்சா? எல்லா தொண்டர்களுக்கும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசு நிர்வாகிகளும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, போராட்டம் பண்ணி, அது பண்ண வேண்டாமா? நம்ம
ஒரு மாநாடு பூத் ஏஜென்ட் மாநாடு போட்டோம், சூப்பர். வேற முருகன் மாநாடு இந்து முன்னணி போட்டது. அது நம்ம என்ன பண்ணோங்க இருக்குல்ல, நீங்கள் மாநாடு பண்ண வேண்டாங்க, ஊருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல. கடலூர் மாநகராட்சியை கண்டித்து, கும்பகோணம் மாநகராட்சியை கண்டித்து, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம்ல. அது நடந்துச்சா? அப்போ அவரவர் கட்சி அவரவர் வலுப்படுத்தாம ஏடிஎம்கே என்னை காப்பாற்றணும்னு நினைச்சோம்னா ஏடிஎம்கே ஏன் காப்பாற்றணும்னு கேட்கும்ல. ஏடிஎம்கே அவங்க கட்சிக்காக வேலை பார்க்குதா, அடுத்த கட்சிக்காக வேலை பார்க்குதா? அப்போ அவரவர் கட்சிக்கு அவரவர் வேலை பார்த்து எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஏடிஎம்கே என்னை காப்பாற்றுங்கல்ல திரு திருமாவளவன் என்ன சொல்றாரு, நீங்க வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு. அது நீங்க திமுறாவோ அப்படியோ பார்க்க கூடாது, நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்றார், ஹைலைட் பண்றாரு. அதான் திமுக புரிந்து கொள்ளுகிறது அவர் உள்ள வச்சிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? ஓஹோ 25% உங்களுக்கு ஓட்டு இருக்கா, நீங்க தனியா போய் சொல்லலையே, கமெண்ட் பண்ணலையே, ரியாக்ட் பண்ணலையே, ஏன்னா கான்ட்ரிபியூட்டிங். அப்படி எல்லா கட்சியும் கான்ட்ரிபியூட் பண்ணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓபிஎஸ் அவர்கள், பிஜேபி, அதிமுக அவருடைய வேலையை அவர் பார்த்து என்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டார், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சா? அவர் 100 தொகுதி முடிச்சிட்டார், அவர் வேலையை அவர் பார்க்குறார். பிஜேபி என்ன பண்ணுது, மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? நாளைக்கு அலையன்ஸ்னு வரும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி ட்ரை பண்ண மாட்டாரா? திரு ஜான் பாண்டியன், திரு ஏசி சண்முகம், மற்றவங்கெல்லாம் என்ன தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க கட்சி வளர்க்குறதுக்கு? அப்போ யாருமே கட்சி வளர்க்க மாட்டீங்க, ஏடிஎம்கே கட்சி வளர்க்கணும் என்ன கணக்கு? அப்போ அவரவர் கட்சி அவங்க வலுப்படுத்தினா தானே எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 தொழில் ஜெயிக்கக்கூடிய தகுதியோட இருக்கு தன்னாலே. தமாக 8 தொழில் ஜெயிக்கக்கூடிய தகுதியில் இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி 3 தொகுதி, டாக்டர் திரு ஜான் பாண்டி 7 தொகுதி. அப்படி ஒவ்வொருத்தர் வந்தால் தானே அது காம்ப்ளிமெண்ட்ரியாக நிற்கும். அதை அவர்கள் செய்கிறாங்களான்னு கேள்வி. அது பிஜேபியே செய்யலைங்கிறது. இதுல கூட்டணிக்கான தலைமை அப்படின்றது அதிமுக, என்டிஏவோட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக திரு இபிஎஸ் தான் தலைவர். ஒரு கூட்டணி கட்சி கூட்டணிக்கு வரேன்னு சொல்லுது, தலைவரா சிஎம் கேண்டிடேட் ஏத்துக்கிறேன்னு சொல்லுது, அந்த பிரச்சாரம் பண்ண தயார் அப்படின்ற வரைக்கும் சொல்லுது. இதுக்கும் பிட்டர் பாஸ்ட் இருந்த கட்சி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஈகோலாம் விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி இருக்க ஏன் அவங்களுக்கு ஒரு தயக்கம்? பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது வெளியில இருந்து என்னுடைய பார்வை. ஏன் பயன்படுத்தலைங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்ச காரணம். திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலாலாம் ஹைலி இன்ஃப்ளூயன்சியல். அவங்க அவர்களையும் திரு ஜான் பாண்டியனையோ திரு டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஒன்றா கருத முடியாது. அவங்களுக்கு பார்ட்டிக்குள்ள பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இன்னமும் திருமதி சசிகலாவுடைய நியமிக்கப்பட்டு திரு டிடிவியோட ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே ஒரு 20 பேராக இருப்பாங்க. இன்னமும் சின்னமாங்கிற வார்த்தையை தவிர மற்ற வார்த்தை சொல்லாமல், சாருங்கிற வார்த்தையை மற்ற வார்த்தையை சொல்லாமல் இன்னமும் 20 பேராக இருப்பாங்க. அப்போ இவர்கள் உள்ள வந்தால் அவர்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிருக்கூடிய வாய்ப்பு. அப்போ அது கூடாதுன்னு திரு இபிஎஸ் நினைச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. இது என்னுடைய தனிப்பட்ட யூகம். நான் நினைக்கிறது எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுக்கணும், ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாம. அதற்கு பிறகு ஜெயிச்ச பிறகு அவங்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சா கூட்டணி வேண்டான்னு சொல்லுவார், கூட்டணி ஆட்சி வேண்டான்னு சொல்லுவார் திரு இபிஎஸ். உங்களுக்கு நினைவு இருக்கும், இதற்கு முந்தைய தேர்தலில் புதுச்சேரியில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது திரு ரங்கசாமி அவர்கள் ஜெயலலிதாவுடைய கூட்டணி கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அவர் தான் கூட்டணி வேண்டாம்னு சொல்லுவார், கூட்டணி வந்துட்டு வேண்டாம்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த அம்மாட்டியே அவர் சொல்லிட்டார். ஏன்? அவருக்கு தனிப்பெரும்பான்மை வந்துருச்சு. அப்போ நான் இதை ஒரு துரோகமாக பார்க்கல, இதான் அரசியலின் குணமாக பார்க்குறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு சொல்ல போறீங்க. நான் தனியாக உங்களுக்கு ஒரு 10-20 சீட்டோட தயவு தேவைப்படுச்சுன்னா யார் உடைய தேவைன்னு வச்சுக்கிட்டு போறீங்க. இவ்வளோதானே, இது அரசியல் தானே. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஆட்சி வரணுங்கிறது தானே பார்க்கணும். அப்போ பிட்டர் பாஸ்ட்னு வைகோக்கும் திரு ஸ்டாலினுக்கும் இல்லாத பிட்டர் பாஸ்ட் அவங்களுக்கு இருக்கு. பர்சனல் பிட்டர் பாஸ்டே அவங்க 2 பேருக்கு இருக்கு. திரு வைகோ அவர்கள் திரு ஸ்டாலினை பற்றி பண்ண விமர்சனம், திரு ஸ்டாலின் அவர்கள் திரு வைகோ பற்றி பண்ண விமர்சனம் எவ்வளோ இருந்திருக்கு. அவங்க ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வேற இருக்குது திமுக, அவங்க ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. திமுகவை பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் வச்சிருக்கு விசிகா, இன்னைக்குல பலகாலமாக அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன போல திருவனந்தபுரத்தில் பகையாடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கன்னியாகுமரியில் உறவு பாராட்டுறாங்க. அப்போ அதோட பிட்டர் பாஸ்ட் உங்களுக்கு என்ன இருந்திருக்கு, அதோட உங்களுக்கு ஆகாத விஷயம் என்ன இருந்திருக்கு. அப்போ அவர்கள் ஒன்று செய்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு காமன் பர்பஸ், நம்ம ஆட்சியில் தொடரணும், பிஜேபியை வரவிடக்கூடாது. அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு காமன் பர்பஸ் நாம ஆட்சிக்கு வரணும். அப்போ அதில் அனுசரித்து பொருள் என்ன இருக்குது? அதில் எல்லா திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம், எல்லாருக்குமே ஒரே கொள்கை இருக்கணும்னா ஒரே கட்சியாக இருந்து போயிடலாம்ல. இப்போ பாஜகவுக்கும் உங்களுக்கும் கொள்கை முரண் இருக்குங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். ஆமாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்குது, இருமொழி கொள்கையிலேருந்து நீட்டிலேருந்து ஆமாம், நாங்கள் ஒரே கட்சியாக இருந்தால் நாங்கள் ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியாக இருப்போம்ல. அதே தானே டிடிவி தினகரனுக்கும், அதே தானே ஓபிஎஸ்க்கும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நாங்கள் ஏடிஎம்கேல சேர்க்க மாட்டோம், ரெட்டன சீலத்தில் போட்டி விட மாட்டோம்.
நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டுக்கோங்க, குக்கர் சில போட்டு எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் அலைன்ஸ் வச்சுக்கோங்க. இதில் என்ன கட்டுச்சு? அது எளிமையாக செய்யலாம்ல. அது செய்யலைன்னா கட்டாயமாக இழப்பு தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய மேஜிக் நடந்துடும் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. நாளைக்கு இவர்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்றாங்க, அது திமுகவுக்கு நல்வாய்ப்பாக மாறும். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க, அது நான் மறுக்கல. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் இவருக்கு ஒரு 23%, அவங்களுக்கு ஒரு 18%, அப்படி குறைஞ்சா கூட ஒரு 30-35% ஓட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவர்கள் தரைக்கு போயிடுவாங்க, ஒன்றுமெல்லாம் போயிடுவாங்க, அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சுங்கிற பிஸ்னஸ் கிடையாது. பட் நீங்கள் 30-35, 40-45 பார்க்குறதா, நீங்கள் 2-2 குறைச்சிட்டே போகிறதா எங்களுக்கு கேள்வி வருதுல்ல. அவர்கள் 2-2 கூட்டிகிட்டே போகிறாங்க, அட்லீஸ்ட் தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அந்த ஆன்டி இன்கம்பன்சி மைனஸ் அவங்க வேலிடேஷன் பண்ணி வேற கூட்டிகிட்டே போகிறாங்க. திமுக அரசு நிர்வாகத்தில் 4 விஷயம் பண்ணுறாங்க, கட்சியில் 4 விஷயம் பண்ணுறாங்க, ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் பண்ணுறாங்க, அலையன்ஸ் சேர்க்குறாங்க, கமல்ஹாசன் உள்ள கூப்பிட்றாங்க, தேமுதிக விட்டு போடுறாங்க, டாக்டர் ஐயால சின்ன எங்கே போவார் பெரிய எங்கே போவாருங்கிற பேச்சு இருக்குது. இப்படி எல்லா பக்கம் கொடுத்துன்னு அவங்க தே ஆர் வெரி ஆக்டிவ், தே ஆர் ட்ரைங் டு ஸ்ட்ரென்தன் த அலையன்ஸ். பட் இவங்க வீக்கெண்ட் பண்ணாங்கன்னு அவ்வளோதானே. அப்போ அவர்களுடைய பலம் கூடிக்கொண்டே போகிறது, இவருடைய பலம் குறைந்து கொண்டு. என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அப்படி நீங்கள் வாங்க சிங்கிளாக வாங்க நாங்களே பண்ணிடுவோம் சொல்லி அப்படி மக்கள் பாஞ்சு வர போகிறாங்களான்னு அவங்களுக்கு மனசில் ஒரு பிம்பம் இருக்கும்ல. அப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்னு ஏன் கருதுனாங்க? அவர் தனியாக நிற்கிறார். அப்போ நம்ம வரலாற்று பூர்வமாக பார்க்கணும், எவ்வளோ எடுத்துட முடியும் ஒருத்தர்னு பார்க்கணும். ஆனால் அவர் 2-2% கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க அலையன்ஸில் ஒருத்தர், அப்புறம் பலம் கூடும்ல. ப்ளஸ் அவர் அலையன்ஸாகவும் ஆயிரும்ல. அலையன்ஸாகவும் ஆயிரும்னா இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு 4 பேர் அதுக்காக ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு குரூப் இருக்குல்ல, அப்படி வருவாங்கல்ல. அப்போ 2-3 அலையன்ஸ் ஒரு கணக்கில் போச்சுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கேல போகும்ல. இதில் வந்து உங்களுக்கு பிஜேபியோட ரோல், அமித்ஷா அவர்கள் சொல்றாரு டிஎம்கே ஆட்சி எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான வேலையை பாருங்க இன்னைக்கு நிர்வாகிகள் மத்தியில் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கணும்னா முதல்ல நீங்கள் சொன்னது போல் என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே அப்படின்றது அவரே திருநெல்வேலியில் சொன்ன கேல்குலேஷன். நம்ம கிட்ட 18% இருக்குல்ல, அவங்க கிட்ட 23% இருக்குல்ல, 39% நம்ம கிட்ட இருக்குல்ல, நம்ம வந்து 40 கிட்ட இருக்குல்ல, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம், நம்ம 45 வரைக்கும் போவோம், எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த 18ல் டிடிவி அவர்களும் இருக்காரு. இப்போ போகுது. இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அமித்ஷா அவர்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஸ்டேட் ஹைகமாண்டுக்கும் ஏடிஎம்கே அவங்க ஒரு இதுக்கும் அவங்களும் ஒரு மிஸ்கால்குலேஷன் இருக்கு. ஏன்னா கூட்டணி ஆட்சியிலிருந்து கூட்டணியில் யார் இருக்காங்கன்றது வரைக்கும் குழப்பம். அதுதான் இப்போ என்னென்ன நீங்கள் சொன்னது போல் 18% நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 18 வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஓபிஎஸ், இன்க்ளூசிவ் ஆஃப் டிடிவி. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 18ம் இந்த 23 சொல்லி சொல்லும்போது அவங்கள்ட்ட ஏடிஎம்கே வந்து டிஎம்டிகே அண்ட் ஏடிஎம்கே அவங்களுக்கானது. அவங்களுக்கு ஒரு 2% மட்டும் கூட கழிச்சு விட்டுங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 21 தான் சொன்னார். அதான் 21 வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 21 + 18, அப்போ இந்த 18ங்கிறது இன்க்ளூசிவ் ஆல் தீஸ் பார்ட்டிஸ் தானே, அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவங்க வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா 2-2 குறைஞ்சா ஆகும்ல. நீங்கள் 39 நீங்கள் நினச்சிருங்க, அது 37 மாறும். 37 நினச்சிங்க, அது 35 மாறும். அது 2 குறையும்ல. வேற டிஎம்கே அலைன்ஸ் குறையவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த கணக்கு வச்சாலே அவங்க வந்து 47% வச்சுருந்தாங்க, சரிங்களா? டிஎம்கே அலைன்ஸ் 47%, 2024 கணக்கு பண்ணீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தா 39%. இப்பயே 8% டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ 2-4 திரு ஓபிஎஸ் 2% தான், திரு டிவி 2 தான். நான் சும்மா ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஒரு பேஜுக்கு 4% தான் வெளியே போகுதுன்னு 39, 34, 35 மாறிடுச்சே. அப்போ 13% டிஃபரன்ஸ் ஆகிப்போச்சே. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் 3% டிஃபரன்ஸ்லேயும் 5% டிஃபரன்ஸ்லேயும் ஆட்சியை மாறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கண்ணு முன்னாடியே 8% டிஃபரன்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 11% டிஃபரன்ஸ் வரப்போகுது. அப்புறம் எப்படி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு புரியுங்களா? போதா குறைக்கு இவங்க வந்து வெளியே போனாங்கன்னா டிடிவி திரு தாவேக்கா பக்கம் திரு விஜய் பக்கம் போவாங்க. அப்போ அவர்களே ஸ்ட்ரென்த்தனாகுமே, அவங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டுவாங்க. அப்போ பிஜேபியோடைய ஹை கமாண்ட் என்ன விரும்புகிறோம் என்பது தெளிவாக சொல்லணும் கட்சிக்காரங்கள்ட்டையாவது. கட்சியுடைய மாநில தலைமை ஏடிஎம்கே மனம் கோணாம தான் நடந்துக்கணுமே தவிர கட்சியை வளர்க்காமலே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏடிஎம்கேக்கு எதிர்த்து இன்னைக்கு திரு டிடிவி பேசுன எந்த வார்த்தையும் பேச வேண்டியதில்லை. யாரு? பாஜக அவங்க கட்சியை வளர்க்கலாம்ல. நான் ஏற்கனவே கேட்டேன், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன போராட்டம், என்ன மக்கள் திரட்சி நிகழ்ச்சி நடந்திருக்கு? அப்படி பிரச்சனை இல்லை. திரு நயினார் பதவியேற்ற இந்த குறுகிய காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லட்டும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மறியல், ஒரு போராட்டம் பண்றதுக்கு என்ன? ஒவ்வொரு ஸ்கீமா சொல்றீங்க, செய்ய மாட்டீங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வர வேண்டாமா? நீங்க தமிழ்நாடு முழுக்க திரட்டி பண்ண வேண்டாங்க. கரூர் மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் அங்கங்க ஒன்று பண்ணலாம்ல. ஒரு 4 மாவட்டங்களை சேர்த்து வச்சு பண்ணலாம்ல. திமுக அரசு எதிர்த்து மட்டும் பண்ணலாம்ல. அவங்களுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கும்ல. அதை நீங்க பண்ணீங்களா? அப்ப என்ன கணக்கு? அப்ப அவர்கள் வந்து கட்சியை வளர்க்காம இருந்தாங்கன்னா அகில இந்திய தலைமை சரியா சொல்லலையா? அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அகில இந்திய தலைமையை நீங்க பிளேம் பண்ண முடியாது ஓரளவுக்கு மேலே என்னுடைய பார்வையில். ஏன்னா அவங்களுக்கு வந்து 150 விஷயம் இருக்கு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். 2 ஓட்டில் வெற்றி பெற்றாலும் அவர் தான் துணை ஜனாதிபதி சொல்ல பத்தாது. உங்களுக்கு புரியுங்களா? போன முறை 400 ஓட்டு வாங்கினாங்க, இந்த முறை 380 ஓட்டு தான் வாங்கினாங்க, 20 ஓட்டு குறைஞ்சிருச்சு, பிஜேபி சொல்வா குறையுதுன்னு ஒரு அனலிட்டிக் கிளம்புவாங்க.
அப்போ அவங்களுக்கு வேறு சேலஞ்ச் இருக்குது. அமெரிக்காவை ஹேண்டில் பண்ணணும், சைனாவை பார்க்கணும், உள்நாட்டு பாதுகாப்பை பார்க்கணும். இது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு கூட்டணி வச்சிருந்தானே உள்நாட்டு பாதுகாப்பு யார் பாப்பா? அப்போ அவங்களுக்கு 150 தலைவலி. உங்களுக்கு வேற என்ன தலைவலி இருக்குது கட்சி வளர்க்குறத விட? புரியல. தமிழ்நாட்டு பாஜகவுக்கு தமிழ்நாட்டு பாஜக வளர்க்கறத வேற என்ன வேலை இருக்குது? ஏடிஎம்கேலையும் சொல்லியாச்சுல, அதில் நம்ம ஒன்றா இருப்போம்ல, அடிச்சு துவம்சம் மட்டும் நீங்கள் போயிட்டு ஏடிஎம்கே பார்த்து வியக்க வைக்க வேண்டியதானே? திரு அமித்ஷா அவர்கள் வந்துட்டாரு, நம்மளை தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லிட்டாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருந்தாரா? நம்மளை சொல்லிட்டாருங்க அமித்ஷாவை சொல்ல நம்ம தாங்க முதலமைச்சர், அவங்க செஞ்சு உட்கார்ந்தாரா? அவர் ஏன் ஊர் ஊராக போறாரு? இன்னைக்கு போறாருன்னா செகண்ட் ரவுண்ட் போகிறதான அர்த்தம். உங்களுக்கு வந்து இன்னொரு 1 மாசத்துல உங்களுக்கு நவம்பருக்குள்ளேயே வந்து அவர் 234 தொகுதி முடிச்சிடுவார். அப்போ பிப்ரவரியில் போக மாட்டாரா? 2ஆம் ரவுண்ட் வரையும் தானே போறாரு. அப்போ ஏன் வந்து முதலமைச்சராக இருந்தவருக்கு, முதலமைச்சராக இருக்கிற விரும்புகிறவருக்கு வந்து எதுக்கு 2 ரவுண்டு போகணும்? சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அதை பிஜேபி தலைமை கேட்கணும். அகில இந்திய தலைமை நீங்கள் என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்கணும். மாநில தலைமை நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்லணும். அவர்களுக்கு வந்து பாஜக வந்து அதிமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது. நோ டவுட். திமுக அரசுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க? அதில் தனித்து போட்டிட்டா உங்களை தனியாக நினச்சிருவாங்களா? யாரோ 4 ஊடகக்காரங்கள் வந்து சார் அவங்க அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆமாங்க, அது அவங்க கட்சி, இது எங்கள் கட்சி சொல்லணும். அலையன்ஸில் நாம அவர் தான் முதலமைச்சர் நாங்கள் சொல்லியிருக்கோம் சொல்லணும். அது உங்களுக்கு சொல்ல தெரியாதா? அப்போ என்னுடைய கட்சி நான் வளர்க்க வேண்டாமா? அப்போ வளர்க்காமல் நீங்கள் ஏடிஎம் பிளேம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அவர் கட்சியை வளர்க்க வேண்டிய கடமை அவர் எத்தனை நாள் பொறுப்பீங்க? உங்களுக்கு 7 மாதம் 8 மாதங்கிறது லாங் பீரியடாக தெரியலாம். பட் எதிர ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க பார்க்கணும்ல. கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஊரில் உள்ள எல்லா தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ பூரா இதே வழியாக இருக்கிறாங்க. 1000 ரூபா ஸ்கீமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்து போய் வெள்ளை பேப்பரில் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தீர்ந்து போச்சுங்க, நாளைக்கு வரலாம் சொல்ல. அந்த ஆட்டிடியூட் புரிஞ்சுக்கணும். வெள்ளை பேப்பரில் கொடுக்குறா நம்ம நியூஸ் போடுறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்து போச்சுங்க, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஆயிரும். அதான் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்துருச்சுன்னு அதிகாரி துரத்தி விட்டுருவாரு. இப்போ அப்ளிகேஷன் தீர்ந்துருச்சுங்க, பரவாயில்ல, வெள்ளை பேப்பரில் கொடுக்கணும், அதையே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஒரு வாரத்தில் லோன் கொடுக்க தயங்கினாங்க, அப்போ லோன் கொடுக்க வாங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான். அப்போ டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இஸ் வெரி 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 ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ். வாட் அபவுட் யூ? அவ்வளோதான். அது இல்லைன்னா நட்டம் யாருக்கு? ரொம்ப எளிமையான கேள்வி, எளிமையான பதில். பாஜக தன்னுடைய கட்சி வளர்க்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட் கொடுப்பாரு? 80 சீட் கொடுப்பாரா திரு இபிஎஸ்? இல்லை நீங்கள் வாங்கி 80 கேண்டிடேட் போட்டுருவீங்களா? அப்போ நம்மகிட்ட ஒரு அடையாளம் காரணம் இவங்க வேலை பார்க்கணும்ல. எப்படி நீங்கள் கேட்பீங்க அவர்கிட்ட? ஊரில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போறாரு. அவர் வந்து 15 சீட் பிஜேபிக்குனாருன்னா என்னங்க எல்லாருமே கேட்பாங்களா இல்லையா? அதை நீங்கள் தானே கொண்டு வரணும். அந்த இமேஜ் நீங்கள் கொண்டு வரலாம். என்னத்துக்காகும்? இப்போ நாளைக்கு ஒரு பேச்சுக்கு திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அப்படியே திரு விஜய் கூட சேர்றாங்க. அப்போ நாளைக்கு செங்கோட்டையன் பேட்டி கொடுக்க போறாரு. ஒரு பேச்சுக்கு சும்மா நான் வெறும் யூகம், செங்கோட்டையன் விலகிறார். விலக போறது இல்லை, நம்ம அது 5ஆம் தேதி பேசுவோம். செங்கோட்டையன் விலகிறார், இவங்க கூட சேர்றார். அப்ப ஏடிஎம்கே பிளந்ததாக பேசப்படும். இப்ப வரைக்கும் ஓபிஎஸ் தனி இயக்கம், தொண்டர் மீட்பு இயக்கம், அது பிரச்சனை இல்லை. சசிகலா அம்மா ஏற்கனவே ஒதுங்கிட்டாங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. டிடிவி தனி கட்சி, அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்ப அதிமுக பிளவுபட்டதுங்கிறதே கிடையாது. 3 தனிநபர்கள் வழி இருக்கிறாங்கிற பிம்பம் போகும். ஒரு பேச்சுக்கு திரு செங்கோட்டையன் வர்றார், செங்கோட்டையன் வரலன்னு வச்சுக்கோங்க, இவர்கள் 4 பேரும் ஒன்றிணைறாங்க, ஓஏடிஎம்கேன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஏடிஎம் காங்கிரஸ் காங்கிரஸ் மாதிரி அந்த மாதிரி நாங்க வந்து ஒன்று போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன எழுதுவாங்க? ஏடிஎம்கே பிளவுபட்டது. செங்கோட்டையன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிவிஎஸ் இருக்கு, டிவி இருக்கிறாரு, சின்னமா இருக்கிறாங்க. அப்ப என்ன பேசுவாங்க? அப்ப ஏடிஎம்கேவே பிளந்துபட்டங்கிற வராதா? அதிமுக தொண்டர்களுக்கே ரெட்டலையை தாண்டி ஒரிஜினல் அதிமுக போவோம் அப்படின்னு போவாங்க. வரலாம், நினைப்பு வரலாம். நம்ம வந்து இப்போ ஏடிஎம்கே பிளந்ததுங்கிற சிந்தனை வரும். அப்ப நம்ம யாரையுமே விடக்கூடாதுங்கிறது இங்க பார்க்கணும். இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவர் சொல்லணும். உங்களுக்கு தான் முதல்ல திருக்குறள் தான் ஆரம்பிச்சு. ஒரு மயிலிறகா இருந்தாலும் தனியா இருந்தா வேற. ஒரு 10 மயிலர் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து யாருக்கு லாபம் நட்டம் அப்படின்னா எளிமையான கேள்வி. திரு விஜய் கூட எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு அலைன்ஸ் ஆயிரும்ல. எந்த ஊடகம் தமிழகத்தின் மும்முனை போட்டின்னு போடாது? இப்பவே போடுறாங்க. இன்னைக்கு வந்து கிடையாது. சீமான் கொந்தளிக்கிறாரு, 4வது தான் ஏன் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்க. அதான் சொல்றேன். என்ன ஒரு நம்ம ஏன் சீமானை சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னா, அவர் தனியா இருக்கிறாருங்கிறாங்க. அதுதான் திரு விஜய் அவர்களையும் சேர்க்காம இருந்துச்சு. இப்போ ஏன் வந்து நீங்க போட்டோ போட்டீங்கன்னா நார்மலா நீங்க வந்து அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தர் இல்ல, ஒரு நார்மல் வீடியோ எடிட்டரே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் படத்தை பெருசா போடுவார், விஜய் சீமான் படத்தை சிறுசா போடுவார். இது வந்து அவருடைய புரிதலாவே இருக்கு. ஏன்னா அவருக்கே அந்த ரேஷியோ தெரியும். இப்போ அந்த படம் பெருசாகும். அவங்க அங்கே போனாங்கன்னு
நான் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லிடுறேன், டிசம்பர் ஜனவரிக்குள்ள செட்டரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அகில இந்திய தலைமை தலையிடும், மாநில தலைமைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், திரும்ப இதை வந்து உள்ளே கொண்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொண்டு வரலன்னு லாஸ் இஸ் லாஸ், அதில் நோ டவுட். ஆனால் எல்லோரும் ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேர்ந்தா தான் அவங்களுக்கு லாபம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான், திரு நயினார் நாயந்தன் உள்ளிட்ட பிஜேபிக்கு அதுதான், திரு டிடிவிக்கு அதுதான், திரு ஓபிஎஸ்க்கு தான். அது வந்து அவங்க எல்லாருமே வரணும், எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கண்ணு முன்னாடி தெரியும், இதுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே வரணும், பிரசாந்த் கிஷோர் பாண்டே வரலாம் தேவையில்லை. சாதாரணமாக டீ கடையில் உட்காந்துருக்க சொல்லுவார், சார் டிஎம்கே திரும்ப வரப்போன்னு சொல்லுவார். இதுக்கு ஒரு அரசியல் ஞானோதயம்லாம் தேவையில்லை. அதற்கு தான் வழிவகுக்க போகிறாங்களான்னு அவங்க முடிவு பண்ணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் ரீட்டேன். அப்போ மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆட்சிக்கு வர விரும்பினால் தானே பிரச்சனை, ஆட்சியில் தான் அவர்களை இறக்க விரும்பினால் தானே பிரச்சனை. இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அப்படின்றவர் இதில் பிரகாசமாக தெரிகிறார். அவருக்கு ஜென்ரலாகவே அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஸ்பாட்லைட், அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றது உச்ச நட்சத்திரம்ன்றதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அவர் வந்து கூட்டம் அப்படின்றதும் பார்க்குறோம். இன்றைக்கும் அவருக்கு வந்து ஒரு இதில் இருக்கார். அப்படி மொமெண்டம் டிவி ஸ்பேஸ் வச்சிருக்கக்கூடிய நபர், அவருக்கு வந்து அலையன்ஸுன்றது ஒன்று தான் மைனஸாக இருந்தது. இப்போ ஓபிஎஸ்ன்ற ஒரு 3 முறை முன்னாள் முதல்வர், டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம், ஒரு சமுதாய செல்வாக்கு கொண்டவர், சவுத்து தான் டிவிக்கு ரொம்ப வீக்கு அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன். சவுத்தும் கொங்கும் வீக்கு, அவர் வட மாவட்டங்கள் அப்படியே நல்லா பண்ணிடுவார், அவருக்கு இந்த 2 இது கஷ்டம் அப்படி ஒரு பெர்செப்ஷன் ஒரு பக்கம் இருக்க, இதை பேசிஃபை பண்ண இவங்க 2 பேரும் அங்கே வராங்க அப்படின்றது, வருவாங்க அப்படின்ற யூகம், அந்த சமுதாய ரீதியாக அதிமுக பாஜக எப்படிப்பட்ட வீக்னஸ், இந்த பக்கம் டிவிக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ளஸ்? பெர்செப்ஷன்லேயே அவங்க முதல்ல வந்து முன்னாடி வந்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 பாஜக தனித்து போட்டியிட்ட போது பாஜகவுடைய ஒரிஜினல் பலம் அது இல்லை. ஒரிஜினல் பலம் அது இல்லை. 18% வாங்குறதுல பாஜக ஒரிஜினல் பலம் இல்லை, அதான் உண்மை. 2024 ஓகே, 2024. ஆனால் அவர்கள் வந்து மோடியுடைய ஆட்சி 3வது முறை அப்படிங்கிறதும், ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது இவருடைய வாக்கை கூட்டுது. உங்களுக்கு புரியல, ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸில் இருந்துச்சுன்னா பிஜேபி தனித்து நின்றும், தனித்து விடப்பட்டிருக்கும். அவங்க 18 எங்கேருந்து வாங்குவாங்க? அப்போ அவங்க வாங்கின 18 எல்லாருடைய ஓட்டும் இருக்குது, நீங்கள் சொன்ன சமுதாய ஓட்டும் இருக்குது, பகுதி ரீஜன் ரீதியான ஓட்டும் இருக்குது, எல்லாமே சேர்ந்து தான் அங்கே 18 வருது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருடைய இவங்களுடைய பலம் மட்டுமே இல்லை, அடுத்தவருடைய பலவீனமும் அங்கே வந்து நிற்கும். எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சு, வேற யாருமே இல்லை, தேமுதிக தவிர கூட்டணியே இல்லை. ஆனால் இவர்கிட்ட சொல்ற ஒரு பெரும் பட்டியல் இருந்துச்சு, பாஜகலேருந்து பாமகலேருந்து தேமுதிக எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பெரிய பட்டியல். அந்த மாதிரி ஒரு பட்டியல் அங்கே இல்லாமல் போச்சுன்னா, அப்போ திரு விஜய் வந்து பர்செப்ஷனில் வின் பண்ணுவார் முதல்ல. இப்போ அவர் ஒரு அலைன்ஸ், நீங்கள் சொன்ன 3 முறை முன்னாள் முதல்வர் பக்கத்தில் நிற்கிறாரு, அமெரிக்கா இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் நிற்கிறாரு, சின்னம்மா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இல்லை, நாளைக்கு வேறு யாரெல்லாம் போவாங்கன்னு தெரியலையே, இங்கேருந்து யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியலையே. ஆமாங்க, நம்ம சொன்னால் அத்தனை பேர் எடுத்து அத்தனை தலைவர்கள் ஆமாங்க இது சரியில்லைங்க, இது வராதுங்கன்னு சொல்லி பேசலாம்ல, யார் தெரியும்? இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, யாரெல்லாம் பேசாமல் இருப்பாங்க, எல்லாரும் தானே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆல் பார்ட்டிஸ் ஆர் ஆக்டிவ். அப்போ அதை விடுறது சரியானு யோசிக்கணும்ல. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ளத்துக்கு வைக்கிறது தான் சரி. நமக்கு தான் வரணும். அது நமக்கு வர்றது மூலமாக எதிராளுக்கு ஒரு பலம் குறையுது. இங்கே நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா எதிராளுக்கு ஒரு பலம் கூடுது, டபுளாக கூடுது. அப்போ எதிர்ப்போர்கள் 2ஆக பிரிய, உங்களுக்கு புரியுங்களா? 25% எதிர இருந்துச்சு, 50% ஓட்டு எதிர இருக்கு, சரிங்களா? 26% வாங்கினு ஜெயிச்சிருவாரு. ஸோ அவர் 51% வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுகவும் தாவேக்காவும் வாக்கை பிளந்தால் திமுக அதிரிபுதிரி ஜெயிக்க வேண்டிய அவசியம், அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ பெர்செப்ஷனில் திரு விஜய் வந்து நானும் ஒரு அணி என்றது பிம்பத்தை கண்டவர். எந்த ஊடகம் தமிழ்நாட்டில் வந்து மும்முனை போட்டு சொல்ல, இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் தாவேக்கா பலம் கூடுகிறதா, ஏன்னா அவங்களுக்கு எல்லா மீடியாவுக்கும் தெரியும் தாவேக்கா பலம் கூடிச்சுன்னா அதிமுக பலம் குறையும், தாவேக்கா அதிமுக பலம் குறைஞ்சுன்னா திமுக உத்தரவாதம். அவர்களுக்கு தெரியாத கணக்கில் ரொம்ப தெளிவாக தமிழில் போடுறாங்க, ரொம்ப தெளிவாக டைட்டில் போடுறாங்க, ரொம்ப தெளிவாக டிபேட் வைக்கிறாங்க. பியூட்டிஃபுல், அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்கிறாங்க, அவங்க நம்ம முடிச்சிடும். ஆனால் இதை யார் உணரணும்? ஆமா, விஜயை நீங்க சொன்ன போல யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏற்கனவே. ஆனா என்ன, ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ எதிர்கட்சியாக உட்கார அளவுக்கோ இல்லைன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு இந்த பலம் கூட்டே போச்சுன்னா முதல் பாயிண்ட் நம்ம இருக்கலாம், ஆட்சி பிடிக்க மாட்டாருன்னு. ஆனா எதிர்கட்சி வர மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? 2011 தேமுதிக 2வது இடத்துக்கு வந்து திமுக 3வது இடத்துக்கு போச்சுல, வரலாற்று நடக்க முடியுமா? நடந்துச்சுல. உங்களுக்கு புரியுங்களா? 2024 அதிமுக பின்னடைஞ்சு பிஜேபி எவ்வளவு தொழில முன்னாடி வந்துச்சு, அதிமுக எவ்வளவு தொழில கட்டுத்தொகை போச்சு. அப்ப நடக்காதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எதுனாலும் நடக்கலாம்ல. அப்ப நம்ம எந்த சான்ஸும் கொடுக்காமல படிக்கணும், எந்த வாய்ப்பும் கொடுக்க கூடாதுல. ஏன் நீங்களா வந்து விஜயை வளர்த்துறீங்க? அப்ப உங்களுடைய லாஸ் அவருடைய கெயின் தானே, விச் இஸ் வெரி ஆப்வியஸ். உங்க 2 பேருடைய லாஸ் டிஎம்கே கெயின்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் பார்த்துக்கலாங்கிற கேள்விக்கு இடமில்ல, நம்ம இருக்கிறோங்கிற சொல்லலாம்ல, அவ்வளோதானே. இப்படி எல்லாருமே அறிவிக்கணுங்கிற அவசியம். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு இபிஎஸ் அவர்கள் டிடிவி எங்கள் கூட்டணியில் இருக்கிறாருன்னு அறிவிச்சிருக்க வேண்டியதே இல்லை. அதை நான் எதிர்பார்க்கல. திரு டிடிவி அவர்களும் அங்கே எதிர்பார்த்திருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லவர். அப்போ இந்த பிரச்சனை என்ன? இவர் இதை அறிவிக்க, அவர் இதை எதிர்பார்க்க, இவர் மௌனமாக இருக்க, அங்கே பிரச்சனை வந்துடுது. அப்போ இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவன் கட்சியை வளர்ப்போம்பா, நம்ம டிசம்பரில் பார்த்து போன முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு தேதிக்கு அதிமுக பாஜக ஒன்றா இருக்குங்க, அது அனௌன்ஸ்டு. வேறு யார் யாரெல்லாம் சேர்றாங்கன்னு டிசம்பர் ஜனவரி தெரியும், முடிஞ்சு வச்சுல. அப்போ டிடிவி தினகரன் அவருடைய வெளிநடப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக டிவிகேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிவிக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு தாண்டி இந்த ஏடிஎம்கேவை அந்த அலையன்ஸு பெர்செப்ஷன் இது மாதிரி எங்கே கேள்வி வருது அப்படின்னா அவங்க அந்த அமைக்கக்கூடிய விஷயம். இதில் நம்ம பல விஷயம் பேசியாச்சு. நான் அப்படியே ஒரு 7-8 மாதம் இல்லை ஒரு 10 மாதம் வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முடிந்திருந்தது. அது அப்படியே அமைதி. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் வந்து அந்த படிக்க போயிருந்தார். அது மாதிரி ஒரு நேரம், ஒரு அன்சர்டனிட்டி வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறமான நேரத்தில் அதில் வந்து ஒரு 6 பேர் கொண்ட தலைவர்கள் வந்து போர்க்கொடி அதிமுகவில் பழையபடி கட்சியை ஒருங்கிணைக்கணும், அம்மாவின் தொண்டர்கள் ஒருங்கிணைக்கணும், பலமான கூட்டணி அமையணும், இதெல்லாம் அமைஞ்சாதான் நம்ம கூட்டணியை இது பண்ண முடியும் அப்படின்னு இபிஎஸ் அவர்களுக்கு நேரடி அழுத்தம். அதில் வந்து சிவி சண்முகம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வேலுமணி தங்கமணி இருந்து எல்லாரும் கொடுத்தாங்கன்ற எப்பேற்பட்ட தலைப்பேசி எத்தனை வாரங்கள் போச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதில் வந்து இப்போ பார்க்குறோம், இப்போ டிடிவி தினகரன் அவர் வந்து கூட்டணியிலே இல்லை, கட்சியில் சேர்க்கறது விட்டு கூட்டணியிலே இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் எல்லாமே முடிஞ்சு அவர் திமுக கூட கூட்டணி போறாரா அப்படின்ற மாதிரி வரைக்கும் ரூமர்ஸ் வரைக்கும் எப்படி போனதுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் கரெக்டாக பார்க்கணும், இன்னும் ஒரு 36 மணி நேரத்துக்குள்ள ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறார். அவர் என்ன சொல்ல இருக்கிறார்ன்றது வேற. அவர் அதிமுக விட்டு போறார் அப்படின்னு சொல்றாரான்றது நமக்கு தெரியாது, இல்லைன்றது நீங்களுமே சொல்றீங்க. ஆனாலுமே ஏதோ ஒரு அப்செட் அப்படின்றது தெரியுது, அண்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத புரியுது. அப்படி இருக்க அதிமுக அப்படின்ற கட்சி அதுக்கு வந்து பேஸ்ல தொண்டர்கள் இன்னுமே குழப்பமடையில் தான் இருப்பாங்களா? அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? சும்மா ஒரு வைல்டாக வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு சேர்த்தே சொல்லிடுறேன். நம்ம வந்து அவர் இதுதான் சொல்ல போறார், அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுகவை தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள், அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், மூத்த தலைவர்களை உள்ளே கொண்டு வரணும், நான் பார்த்துக்கிறேன் என்று தனிநபர் போக்கில் வந்து அம்மா அவர்கள் கூட இயங்கியதில்லை. அம்மா அவர்கள் கூட மூத்த தலைவர்களை எப்போதும் ஒரு 4 பேர் 5 பேர் ஐவரணி 4 பேர்லாம் சொல்லி பண்ணிங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க. என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் பன்னீர்செல்வம் டூ திஸ், பழனிசாமி டூ திஸ் மட்டும் சொன்னதில்லை, அதற்கு முன்னாடி இப்படி பண்ணலாமா, அவர் பண்ணலாமா, அவர் என்ன ஆவார், அவர் என்ன செய்யறாரு, உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் கேட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம் அப்படின்னு 5 பேர். ஆமா, திரு ஏற்காடுல பை எலெக்ஷன் போது திரு இபிஎஸ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம நின்றுலாமான் போது இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை இல்லமா நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவரை நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்ப சி வாஸ் டிஸ்கசிங் வித் த டாப் லீடர்ஸ். அப்ப அதை தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுவார். இது ஒரு பாயிண்ட். இன்னமும் கூட நான் அறிந்த வகையில் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே ஒருங்கிணைந்த அதிமுக விரும்புகிறார்கள். திரு சசிகலாவை சசிகலாவை ஒரு தனியாக வைக்கிறாங்க. அது வந்து அது வேற. அவங்க சின்னம்மா வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் என்றைக்குமே இருந்ததில்லை. ரொம்ப 1 இயரில் தான் அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஆக்சுவலாக அந்த 1 இயர்க்குள்ளே தான் 2016 டிசம்பர் 15 டிசம்பர் 5க்கு பிறகு அந்த சிறை செல்லும் வரைக்குமான அந்த ஒரு 3-4 மாத காலம் தான் அவங்க வந்து 100-120 நாள் தான் அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்தாங்க. அவங்க வந்து அதிமுக பொதுச்செயலாளர். அதற்கு பின்னாடி 1 வருஷம் கூட அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ். அதற்கு முன்னாடி எப்பயுமே ஒரு நிழல் தான். ஜெயலலிதா அவர்களுடைய மவுத் பீஸ், அவருடைய மனசாட்சி, அவங்க அப்படி பேசுவாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து சிறை, அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு ஆக்டிவ் இல்லை. ஸோ அவர்கள் வந்து தனி கேஸ். ஆனால் திரு டிடிவி தினகரன் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவர். திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை ஜெயலலிதாவாலேயே முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர். சசிகலா அவருடைய தலைமையில் 3வது முறையும் முதலமைச்சரானவர். அவங்க எல்லாருமே தெரியும். அப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் லெவல் லீடர்ஸ்ல இருந்து லாஸ்ட் கேடர் வரைக்குமான எண்ணம். அதுல யாருக்குமே மாற்று கருத்து. ஓபிஎஸ் உள்ள வரணும், டிடிவி உள்ள வரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதை நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கோங்க. அலையன்ஸ்ல வேணுமானா அவங்கள சொல்ல, அவங்க இபிஎஸ் சொன்னது அது அலையன்ஸா வச்சுக்கோங்க, தனி பார்ட்டியா வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் நமக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டு ஒரு ஓட்டு கூட வெளியே போகக்கூடாது. புரியுங்களா? திமுக நோக்கம் தானே. திமுகவுடைய ஓட்டும் மதிமுகவுடைய ஓட்டும் ஐடென்டிக்கல். என்ன முரண் இருக்கு அங்க ரெண்டுல? ஒரு முரண் கிடையாது. மறுமலர்ச்சி திமுக தான். அது திமுக தான், மறுமலர்ச்சி திமுக. அப்ப அவர் நினைக்கிறாரு அந்த ஓட்டு போயிடக்கூடாது. அவர் நினைக்கலாம்ல, நம்மளை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு நம்ம தகப்பனாருக்கு துரோகம் பண்ண பார்த்து அப்படி நினைச்சிருக்கலாம்ல. அவர் இல்ல, அது வந்து ஏதோ ஒரு சங்கடமான நேரம், பிரிஞ்சுட்டாங்க, நம்ம இப்பெல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப திரு துரை வைகோ அவர்களுக்கு வந்து கடுமையா வேலை பார்த்தார்ல நேரு. அவர் வந்து திமுக சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னதே உத்தரவாதமான வெற்றிக்கு தானே.
உனக்கெல்லாம் வந்து கிடையாது சொல்லிகள் இல்லை. ஏமா சுயேட்சில் என்ன தோற்றக்கூடாதுமா, நம்ம ஜெயிக்கணுமா, நம்ம வந்து இப்படி வச்சுக்கோமா, அதுதானே சொல்கிறார். அப்போ சண்டையே எங்கே வருதுன்னு உத்தரவாதமான வெற்றிக்கான சண்டை வருது. உங்களுக்கு தோற்கடிக்கிறதுக்கான சண்டை வரல. உதயசூரியன் சின்னத்தில் நின்னீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. இல்லைங்க நான் சுயேட்சை தோற்றக்கூடாதுங்க, சிக்கலா எங்களுக்கு நாங்கள் டபுள் வேலை பார்க்கணுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி இல்லை அங்கே ஒற்றுமையாக இருந்தாங்க. மதிமுக வாரிசு அரசியல் நம்மகிட்ட சண்டை போட்டாங்க, அவர் வாரிசுக்காக நம்ம வேலை பார்க்கணுமா? இந்த எண்ணங்கள் வரலையே. அப்போ திரு இபிஎஸ் அவர்கள் ஏன் அதே சசிகலா தானே அவங்களை நியமித்தாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் நியமித்த யார் நம்ம வந்து கூத்தூரில் பார்த்தோம்ல. அப்போ அதில் என்ன உங்களுக்கு சிக்கல்? அப்போ எல்லாரும் ஒன்று மண்ணா இருந்தவங்க தானே. இதே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சிருந்தது யாரா மறுக்க முடியுமா? அங்கே கூவத்தூரில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அவர்கள் திரு ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து நம்மகிட்ட தந்தி டிவியில் நம்ம இருக்கும்போது பேட்டி கொடுத்துருக்கிறார். முதல் வாய்ப்பாக திரு செங்கோட்டையன் தான் அறிவிக்கப்பட்டார். அவர் வந்து இந்த மாதிரியான இந்த நீட் அண்ட் டீடு வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னபோது அப்புறம் தான் வாய்ப்பு மாறிச்சு. அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கல என்ன சிக்கல்? அவர்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கல என்ன சிக்கல்? அவர்கள்லாம் உள்ள ஒரே டேக் போர்டில் எல்லாருமே ஆன் போர்டு வச்சு போகிறேன். 10 கம்பார்ட்மெண்ட் இருக்கலாங்க. ட்ரெயின் ஒன்றா இருக்கணும்ல, இன்ஜின் ஒன்றா இருக்கணும்ல. 10 கம்பார்ட்மெண்ட் வச்சா தப்பு கிடையாது. 10 கூட்டணி இருக்குது, 10 கட்சி என்ன தப்பு இருக்குது? அதை நீங்கள் செய்யணும்ல. அப்போ அதிமுக தொண்டர்களுடைய தெளிவான திடமான எண்ணம் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். நான் அறியாமல் புரியாமல் தெரியாமல் சொல்ல, அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அவர்கள் உண்மையிலேயே திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதனால அதிமுகவால் மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால அதிமுகவுடைய ஓட்டு ஒன்று கூட வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக தான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த விரும்பும். அதை நான் சொல்லுது அதுதான் திரு டிடிவி சொல்லியிருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்களும் அதான் நினைக்கிறாங்க. ஒன்று மண்ணா இருந்தால் தான் வெற்றின்னு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் கேண்டிடேட் நிற்கிறாருங்க. அவர் எந்த தொழில் ஜெயிப்பார் சொல்லுங்க? தனியாவா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அவங்களுக்கும் தெரியும்ல. நானும் ஏடிஎம்கே தான், ஆனால் தனியாக நின்று எனக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ நான் வந்து ஏடிஎம்கே ஒன்றா எல்லா ஏடிஎம்கே சேரும்போது 4 தொகுதியோ 7 தொகுதியோ, இப்போ போன முறை 2021 ஆளுக்கு 6 தொகுதி கொடுத்துச்சு திமுக. அவங்கவுங்க 4 தொகுதி ஜெயிச்சாங்களா, 80% சைக்கிள் ரேட் வாங்கினாங்கல்ல. அதானே உங்களுக்கு எனக்கு 2 எம்பி தான் கொடுத்தாங்க. 2 எம்பி ஜெயிச்சிட்டாங்கல்ல. அப்போ 2 எம்பியா எனக்கு 5 எம்பி கொடுத்தா கூட வெளியே போறேன்னு சொன்னா 2 பேருக்கும் எம்பி கிடையாது. 2 எம்பியா பரவாயில்லைங்க வாங்கிக்கிறேன், 2 எம்பி ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதிமுக நினைக்க வேண்டியது, அதிமுக தலைமை செய்ய வேண்டியது என்ன? எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லோரையும் அரவணைத்து செல்லும். சார் சிம்பிளான லாஜிக் சார். எத்தனை பேர் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு கேப்டனுக்கு தான். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். புரியுங்களா? அணி வெற்றி பெற்றால் கப்பை செஞ்சுரி அடித்தவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க, 5 விக்கெட் எடுத்தவருக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச், சூப்பர் பவுலர், அது கப்பு யாருக்கு? கேப்டனுக்கு. அப்போ ஒரு அணி தலைவராக, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக யார் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணாலும் கப்பு நமக்கு தாங்கிற தெளிவு இருக்கணும். அதில் நம்ம ஒன்று கப்பு நம்ம தான், யார் முதலமைச்சராக உட்கார போகிறோம்? நாளைக்கு நம்ம பார்த்துருக்கோம், இதில் வந்து கம்மியான சீட்டு எடுத்த நிதிஷ்குமாரே முதலமைச்சராகின கட்சி பிஜேபி. உங்களுக்கு புரியுங்களா? பாதி சீட்டு வச்சிருந்த ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக உட்கார்ந்து அளவு பார்த்த கட்சி. கொடுத்த வாக்கை அவர்கள் மீறினார்கள் யாராலும் சொல்ல முடியாது. பார்த்துங்க. உங்களுக்கு புரியுங்களா? கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு நிறைய பேக் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஆனால் பிம்மை எப்படி கட்டமைச்சாங்க? பிஜேபி பேக் ஸ்டாப் பண்ணிருக்கு கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். ஏக்நாத் சிண்டேவை கொண்டு வந்துச்சு, உத்தவ் தாக்கரே தான் முதுகில் குத்துனார் நம்ம பார்க்குறோம். இவர் நிதிஷ்குமார் முதுகில் குத்துனார் பார்க்க, திரும்ப அவரை சேர்த்துக்கிச்சு இண்டிகுள்ள வந்து. இப்போ நாளையும் வச்ச போது தானே பண்ணி மகா கட்பந்தன் அங்கே பண்ண கோவப்படலையே. அப்போ எல்லாருக்கும் என்ன நினைக்கணும்? யார் விளையாண்டாலும், பிஜேபி சூப்பராக விளையாண்டாலும், அம்மா மக்கள் முன்னேற்றம் சூப்பராக விளையாண்டாலும் கப்பு நமக்கு. என்னையே தான் முதலமைச்சராக சொல்லிட்டேன், நான் தான் முதலமைச்சர். அப்போ நான் என்ன செய்யணும்? ஏடிஎம்கேக்கே ஒரு 125 எம்எல்ஏவாது இருக்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். மிச்சம் ஒரு 50 எம்எல்ஏ நீங்கள் எடுத்துவாங்க, 175 எம்எல்ஏ சந்தோஷமாக ஆட்சியில் உட்காரும், ஹாப்பி. அதுதான் அதிமுக தலைமையும் எல்லா கட்சி தலைமையும் செய்ய வேண்டியது. ஓகே, இதில் வந்து திரு அண்ணாமலை அவருடைய ரோல் அப்படின்றது இந்த என்டிஏ 2024 பெரிய ரோலாக இருந்தது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போனதுக்கு அப்புறமே கூட அவர் மூலியமாக பேட்சப் ஒர்க் நடக்குதா சொல்லப்பட்டது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம ஆண்டு விழா உட்பட பேட்டிகள் உட்பட பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணாருங்க, ரொம்ப இதாக பேசினாருங்க, இது பண்ணாங்க, கூட்டணி அமைச்சதுங்க, ரொம்ப கேஷுவல் சொன்னார். 2 சீட்டுன்றது நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகேன்ற வரைக்கும் இறங்குற அளவுக்கு அந்த இது போச்சு. இப்போ வந்து இந்த கூட்டணி விலகல், இப்போ வந்து யாரை வச்சு இப்போ இந்த கூட்டணிக்கான விஷயங்கள் நடக்கும், மேலிடத்தில் அங்கே வந்து கூட்டணியை பலப்படுத்துங்க அப்படின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே திரு அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கலன்றது வேற ஒரு விஷயமா ஓடுது. இதில் அண்ணாமலை அப்படின்ற ரோல் 2024 2026 எப்படி இருப்போது? பேட்ச் ஒர்க்கில் அவருடைய ரோல் இருக்கும் நான் நம்பலை. அன்லெஸ் அன்டில் ஹைகமாண்ட் டிசைட்ஸ். நார்மலாக அப்படி டிசைட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்று அவங்களே ட்ரை பண்ணுவாங்க, அல்லது மாநில தலைமை எக்ஸிஸ்டிங் தலைமை மூலமாக பண்ணுவாங்க,
அதுவும் இல்லைன்னா மேலிட பார்வையாளர் மூலமாக பண்ணுவாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லாதனால நல்ல ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட இருக்குங்கனால பண்ண மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கும் திரும்ப நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்கிறதுக்கும் 100% வித்தியாசம் இருக்குன்னு திரு டிடி விதினரனுக்கே தெரியும். உங்களுக்கு புரியல, அமித்ஷாட்டையும் நட்டாட்டையும் சந்தோஷ்ஜிட்டையும் பேசினவர் திரு ஓபிஎஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை அவர்கள் முக்கியமானவர், நல்ல நண்பர், அவங்கெல்லாம் குறிப்பிடுவார். ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் பொசிஷனில் சில பேர் இருக்கிறாங்க, அண்டு டெல்லியில் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால வந்து இவர் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு அவங்க இவரை நாடுவாங்கன்னு நான் நம்பலை. வேற ஏதாவது நடக்கக்கூடாது, இவங்க வந்து கட்சிகளில் இவங்கெல்லாம் பேசி 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 அவரை ஏதாவது கரைக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து இவங்க எல்லாம் வந்து உள்ளே சேர்றதுக்கான முயற்சியை பிஜேபி எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பிஜேபி, அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த டிசம்பர் ஜனவரி சரியாகும் அப்படின்னு. திரு அண்ணாமலை அவர்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு ரோல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் அண்ணாமலை அவர்களுடைய மூட மனசை இவங்க யாரும் கரைக்காமல் இருக்கணும். யார் திரு டிடி விதினரன், திரு ஓபிஎஸ் பாருங்கள் எப்படி சொன்னேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் பாயிண்டாக இருக்குது. இதில் அடுத்து என்ன நடக்க இருக்குது சார்? நம்ம தீபாவளி வர இருக்குது. தீபாவளிக்கு அப்புறம் பட்டாசுன்றது அரசியல் களத்தில் வெடிக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கு ஆதரவாக சந்தோஷமாக வெடிக்க போகுது, யாருக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது சார்? நம்ம வந்து 2026 ஏப்ரல் மாதம் நடக்க போகிற போலிங்குடைய ரிசல்ட்டை நம்ம இப்போயே சொல்லிட்டோம்னா அப்புறம் நம்ம எப்படி சார் சேனல் நடத்துறது? நீங்கள் அதை கொஞ்சம் முடியாது. மூட் மேப்பிங் நம்ம பண்ணுறோம், சர்வே பண்ணியிருக்கோம். அதில் எப்பயுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். நீங்கள் வந்து டே 1 வந்து கூட இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இன்றைய நிலைமையில் தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் வந்து அந்த கார்டிலே போட்டிருப்போம் 2025 ஜூன், 2025 ஆகஸ்ட் போட்டிருப்போம். ஏன்னா 2025 ஆகஸ்டோட நிலைமை, 2026 பற்றி தான் பேசுவோம். ஆனால் என்னைக்கு தேதிக்குன்னு பேசுகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026 தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து 2025 டிசம்பர்லையும் ஜனவரிலாம் தீர்மானிக்கப்படும் சொல்கிறேன். இது குட்ட குழம்புது, நோ டவுட் குழம்புது தான். அது தெளியும் நான் நம்புகிறேன். இன்னும் கிளாரிட்டி நிறைய தேவைப்படுது. இது வந்து இப்பயுமே திமுகவுடைய அலையன்ஸ் உறுதியாகி விடவில்லை, அதிமுக அலையன்ஸ் குலைந்து விடவில்லை, தாவேகா அலையன்ஸ் அமைந்து விடவில்லை. உங்களுக்கு 3மே வந்து இருக்குது. அது வந்து எதுனாலும் இப்படி போச்சுன்னா வேற மாறிடும், இப்படி போச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏடிஎம் அலையன்ஸ் வந்து ஒருத்தர் வெளியே போனாருங்கனால தாவேகா அலையன்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கு டிஎம் அலையன்ஸ் உடஞ்சாங்கன்னா திரும்பி நீ போடும். ஸோ பிரேக்கிங் நியூஸ் ஃபாலோஸ். அதுதான் வந்து பிரேக்கிங் நியூஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு நாளை கழிச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குது, நாளைக்கு ஜிஎஸ்டி பிரேக்கிங் நியூஸ் ஒன்று இருக்குது, மக்கள் கொண்டாடுறதுக்கு. நாளை கழிச்சு வந்து அண்ணன் செங்கோட்டையனோட பிரேக்கிங் நியூஸ் இருக்குது. நீங்கள் சொல்ல தீபாவளி வரைக்கும் காத்திருக்க கொண்டில்லை, டெய்லி பட்டாசு தான். சாணக்கியா ஃபாலோ பண்ணுங்கள். அதான் இன்றைய ரேப்பப் உடைய இதாக முக்கியமான கூற்று. தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சரவடியும் சாணக்கியால பிரேக்கிங் நியூஸாக ஒவ்வொரு அப்டேட்டையும் தொடர்ந்து இணைந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.